அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 செய்தி கொடுத்து பார்க்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில் கண்டிப்பாக ஜெயிக்கிறார், உறுதியாக வந்து வெற்றி பெறார் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நம்ப தகுந்த ஒரு கருத்து கணிப்பு, சும்மா தொந்தி டிவி வந்து கருத்து கணிப்பில் அந்த முட்டை கணக்கு எடுக்கிறான், அப்புறம் இந்த பாண்டே வந்து பூண்டே மாதிரி வந்து கருத்து கணிப்பு எடுக்கிறாரு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரிஜினலாக கருத்து கணிப்பு வந்து வெளியாயிருக்கு. இதாண்டா கள நிலவரம், இதாண்டா ரிசல்ட்டாக வரப்போகுது மே 4ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கருத்து கணிப்பு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து சங்கீதா விஜயோடைய அந்த விவாகரத்து வழக்கு வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஏன் வந்து சங்கீதா கோர்ட்டுக்கு வரல? அப்போ விஜய் வந்து சங்கீதா காலில் வந்து எப்படி விழுந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல, காலில் விழுந்துட்டான்டா, நட்டாத்தியாக விழுந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அட வெக்கம் கேட்டவனே, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லையும் மேலையணும், அதாவது இன்னும் சொல்லணும், இதுக்கு எதுக்குடா நீ வந்து கள்ளக்காதலியோட திமிர்த்தனம் பண்ணிட்டு வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2 செய்தி கொடுத்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு வாரமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் கருத்து திணிப்பு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த தொந்தி டிவி ஒரு விளங்காத டிவி, சீமானவர்கள் 16% தான் வருவார். இந்த காரைக்குடி பிரபு இருக்கா பார்த்தீங்களா, டெண்டல், அது ஒரு காசு கொடுத்து 5 கோடியிலேருந்து 50 கோடி வரை வாங்கியிருக்காங்க. நான் 5 கோடின்னு தான் சொன்னேன் வாங்கியிருக்காங்கன்னு தந்தி டிவி விஜய்கிட்ட இருந்து. ஆனால் பார்த்தா இப்போ தான் தெரியுது 50 கோடி வரை வாங்கியிருக்காங்க. எல்லா பக்கமும் ப்ரொமோஷன். ஏன்னா 2 சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, மாலை முரசு, தந்தி டிவி, அதுக்கப்புறம் தினத்தந்தியுடைய அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் விளம்பரம் அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா பக்கம் இந்த தந்தி டிவி வந்து வாங்கியிருக்கேன். 5லேருந்து 50 கோடி ரூபா வரை வாங்கியிருக்கேன். அதனால தான் அப்படி ஒரு போலி கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கானுங்க. இதில் கரெக்டாக கருத்து கணிப்பு வந்து எடுத்து அருந்தமிழ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. பாருங்கள், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில் 37% வாங்குவார். எவ்வளோ வாங்குவார்? 37%. இதாண்டா உண்மையான கருத்து கணிப்பு. நம்மளுக்கு வந்து உளவுத்துறையிலேருந்து நம்மளுக்கு ஒரு ரகசியத்தால் வந்துச்சு. அங்கேயே சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள் 37லேருந்து 45% எடுப்பார். 4-3 போட்டியாக இருந்தாலும் கேமில் களத்தில் யார் நிற்கிறா, மக்கள் யாரை வந்து விரும்புகிறான்னு பார்த்தா அங்கே இருக்க காரைக்குடி மக்கள்லாம் சீமானை தான் வந்து விரும்புகிறாங்க. சீமான் வந்தோடனே அவங்களுக்கு வந்து இன்னும் அதிக வாய்ப்பாக இருக்குது. இப்போ சீமான் அப்படிங்கிறவர் ஒரு பொது தலைவர், அவர் பேசினா நிறையா பேருக்கு போய் சேரும். இப்போ இங்கே இருக்க ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு தண்ணி பிரச்சனை வச்சுங்களேன், சீமான் அவர்கள் வந்து எம்எல்ஏவாகி அந்த தண்ணி பிரச்சனை பேசினா அடுத்த நாளே தீர்த்து வைக்கப்படும். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் பிரச்சனையா, ஒரு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனையா, இல்லை வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் சரி, முதல்ல குரல் கொடுத்து இந்த வீடு பட்டாலாம் அந்த மக்களுக்கு இன்னும் வந்து அந்த சாலையோட வாழ்வாங்க மக்கள். கவர்மெண்ட் இடத்துல வந்து இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து எல்லா வகையும் கொடுத்துருப்பாங்க, வீட்டு வரி, அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் திடீர்னு வந்தால் இது கவர்மெண்ட் இடம் காலி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரியான மக்கள்லாம் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த சீமான் அவர்களை ஆதரித்து அந்த மீட்டிங்கெல்லாம் போட்டு பேசி எல்லாம் சீமான் அவருக்கு ஆதரவாக மாறிட்டாங்க. அந்த காலத்தில் சீமான் தான் ஜெயிக்க போகிறாரு, அதுக்கு இந்த மாங்குடியெல்லாம் பயந்துக்கிட்டு தான் காசு கொடுத்துட்டு அலைகிறாரு. இந்த பிரபு அதனால தான் காசு கொடுத்துருக்காரு. தேர்பாய் பாண்டிக்கு எல்லாரும் காசு கொடுக்குறாங்க. அதில் இந்த கார்த்திக் சிதம்பரம் அலுவலகத்திலே 13.40 லட்ச ரூபா அந்த போலி பறக்கும்படை பிடிச்சி அதையும் அந்த சாவி எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு காங்கிரஸ்காரன் வந்து ஓடி இருக்கான். அப்போ என்னென்னா அந்த ஒட்டுமொத்த காரைக்குடி மக்களே வந்து சீமானுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், சீமானை ஜெயிக்க வைக்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதான் கலை நிலவரமாக இருக்குது. அந்த சீமானுடைய கலைப்பணி வேறு. அப்படி சாட்டை போய் பேசியிருக்காரு, ஆனால் உமாயின் பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி இருந்து அந்த சின்ன பசங்க 25 வயசுக்குள்ளே இருக்க பசங்கள்லாம் வாகன பரப்புரை வீடு வீடாக போய் சீமானுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, சீமானுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரச்சாரம் பண்ணதில் சீமானோட பிரச்சாரம் தான் எடுபட்டு சீமானவர்கள் காரைக்குடியில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவார், கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிறதான் உறுதியாக சொல்கிறாங்க. உளவுத்துறை அதிகாரி என்கிட்ட பேசுனது உறுதியாக சொல்கிறார். சீமான் கண்டிப்பாக 37லேருந்து 45% ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பாருங்கள், மாங்குடி வந்து 31, அமமுக வந்து 21, தாவேகா பிரபு வந்து வெறும் 9%. இதாங்க கள நிலவரம். தாவேகா பிரபு வெறும் 9% தான். அப்புறம் எப்படா ஒரு கூட்டம் வருதுன்னா, ஒரு கூட்டத்துக்கு 300 ரூபா, ஒரு ஆளுக்கு 300 ரூபாங்க. ஒரு ஆள் வரணும் அப்படின்னா சாட்டை கூட போட்டிருந்தார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்படி கூட்டம் வருதுன்னு. 300 பாய்ஸ் சேவை. எப்படிங்க 300 பாய்ஸ் சேவை? ஒரு பாய்ஸுக்கு வந்து 300 ரூபா, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம், நீங்கள் விஜய் வானத்துக்கு பின்னாடி ஓடி வரணும், அதுக்கு 300 ரூபா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து தான் கூட்டு வராங்க. அந்த பிரபு கூட்டத்தை எல்லாமே காசை கொடுத்து தான் கூட்டிகிட்டு வர்றாரு. வாட்ஸ்அப் குரூப்பில் அங்கே இருக்க பசங்களாம் கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ அந்த பிரபுவெல்லாம் வந்து ஓட்டே வாங்க மாட்டாப்புல. அந்த முட்டைக்கண்ணை என்ன சொன்னார், அந்த தந்திட்டியில் உட்காந்துட்டு காரைக்குடி வந்து களத்தில் இருக்கார், காரைக்குடி வந்து நன்னோன் ஃபேஸு பாப்புலர், அதெல்லாம் ஒரு பாப்புலரில் ஒன்றும் இல்லை. காரைக்குடி பிரபு வந்து களத்திலே இல்லை, சும்மா விளம்பரம் பண்ணிக்கிட்டு அலையுது அப்படிங்கிறதா கலை யதார்த்தமாக இருக்குது. அப்போ காரைக்குடியில் சம்பவக்காரன் யார், அந்த சீமான் அப்படிங்கிறதா உறுதியாக இருக்குது. மே 4ஆம் தேதி வரட்டும், மீசையை முறுக்குன்னு சொல்லி நம்மளாம் முறுக்கிட்டு இருப்போம். அடுத்து இந்த சங்கீதா விஜயோடைய வழக்கில் சங்கீதா ஏன் வந்து கோர்ட்டில் ஆஜரால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு $1 மில்லியன் கேள்வி வந்து எல்லாத்துக்குமே எழுந்திருக்கும். என்னடா சங்கீதா தான் வழக்கு போடுறாங்க, என்னுடைய கணவன் விஜய்க்கு வந்து ஒரு நடிகையோட அடல்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, என்னை துன்புறுத்துறாரு, எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கோர்ட்டு வழக்கு விசாரணை வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வருது. ஏன் சங்கீதா வரலன்னா ஏன் வரல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு தான்
நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். விஜய் வந்து சங்கீதா காலில் வந்து சாஷ்டாங்கமாக வந்து விழுந்துருக்காரு. வெட்கப்பட்டு மானங்கெட்ட விஜய் வந்து அந்த நடிகையை கூட்டிகிட்டு இவங்க விவாகரத்து என்னுடைய கணவன் வந்து கள்ளக்காதலி வச்சுருக்கான் அப்படின்னோடனே சங்கீதா அந்த திரிஷா கூட்டு போனார்ல, அந்த மானஸ்தன் விஜய், என் பொண்டாட்டியெல்லாம் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்ன விஜய், அதுக்கப்புறம் இந்த அவரே வாய் விட்டு சொல்கிறாருங்க, ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் என் பக்கம் என்னை சுற்றி இருக்கவங்கள வச்சு எந்த ஏவி விடுது அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படியெல்லாம் வந்து வீரவசனம் பேசி இந்த விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏப்ரல் 20 சங்கீதா கோர்ட்டுக்கு வந்தாங்கனாலோ சங்கீதா ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களோ நம்ம மான மரியாதை எல்லாம் காற்றுல பறந்துடும். எங்கே பறந்துடும்? காற்றுல பறந்துடும். ஆல்ரெடி நம்ம மான மரியாதைலாம் காற்றுல பறந்துருச்சு. இந்த ஒரு சந்தையில் உழவர் சந்தையில் விஜய் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த பெண் வந்து கேட்குது, வீட்டில் இருக்க பொண்டாட்டி புள்ள காப்பாற்ற முடியாது, இவர் வந்து எங்களை காப்பாற்றுவாரா? போய் ஃபஸ்ட்டு போய் பொண்டாட்டி பிள்ளையை வந்து காப்பாற்ற சொல்லு, அப்புறம் வந்து நாட்டு மக்களை காப்பாற்ற சொல்லு, அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்புன்னு கொடுத்து பேசுகிறாரு. இவரே கள்ளக்காதலியை வச்சுருக்காரு, இவரெல்லாம் என்ன பெண்கள் பாதுகாப்பு வந்து கொடுக்க போகிறாரு, இவரே கட்டின மனைவிக்கு வந்து துரோகம் பண்ண போகிறான்னு சொல்லி போராடமெல்லாம் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அதை தொடர்ந்து இந்த வழக்கில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, விஜய் தரப்பு வந்து சங்கீதா இந்த கேஸ் வர்றதுக்கு 20 வருதுன்னா 19 சங்கீதா தரப்பு வழக்கறிஞர்கிட்ட இந்த விஜய் தரப்பு வழக்கறிஞர் போய் ஒரு டீலிங் பேசியிருக்காங்க. விஜய் வந்து உங்களுக்கு நான் விவரம் தர்றாராம், ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்காதீங்க, இந்த மாதிரி வந்து கேஸ் வந்து நீங்கள் ஹியரிங் இப்போ வராதிங்க, ஒரு 20 நாள் கழித்து வந்து இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துக்கட்டும், விஜய் வந்து உங்களுக்கு கேட்குற ஜீவானஸ் வந்து கொடுத்துருவாரு. அப்போ இவங்க 250 கோடி கேட்டிருக்காங்க அம்மா சங்கீதா அம்மா. ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்கா, இல்லை 35 கோடி கஞ்சன் போல இருக்குங்க, கஞ்சன்லேயும் வடிகட்டின கஞ்சன். அவங்க சொல்கிறாங்க பொண்டாட்டி எனக்கு வந்து பிள்ளைங்க இருக்காங்க, மையன் இருக்கான், மகன் இருக்கான், எல்லாம் சேர்த்து கொடுத்துரு அப்படின்னா அதெல்லாம் கொடுக்காம 35 கோடி அப்படி இப்படின்னு எப்படியோ சங்கீதா வந்து சரி கட்டி நாங்கள் டைவர்ஸ் தரோம், அதனால் தயவு செஞ்சு வந்து இந்த வழக்கு நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க, அடுத்த ஹியரிங் வந்து கோர்ட்டில் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஏப்ரல் 27 வந்தோடனே சங்கீதா தரப்புலேருந்து வக்கீல் வந்துருக்கிறாங்க. சங்கீதா வரல. அதே மாதிரி விஜய் தரப்புலேருந்து வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னும் எதிர் மனுவே தாக்கல் பண்ணல, எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டு முடிச்சிட்டாங்க. புரியுதா? வக்கீல் வந்து இந்த மாதிரி எப்போயுமே தெரியும் இல்லையா, குடும்ப நல வக்கீல் அப்படின்னா ஒருத்தர் வந்து டைவர்ஸ் கேட்பார், இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு கால அவகாசம் வேணும், ஒரு 2 மாதம் 3 மாதம் நான் யோசிக்கணும், நான் வந்து மீச்சுவலாக நாங்கள் பிரியறதுக்கு உண்டானது எனக்கு அந்த மனநிலைமை வந்து வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டைம் கேட்பாங்களா. ஏன்னா கோர்ட்டு எடுத்தோடனே வந்து குடும்ப கோர்ட்டு வந்து பிரித்து வைக்காது, டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்து போகக்கூடாது. அதனால அந்த ஒரு லூப் கோலை பயன்படுத்தி இந்த மாதிரி என்னுடைய கட்சிக்காரரான விஜய் வந்து மன உறுத்தலில் இருக்கார், மன வேதனையில் இருக்கார், அவருக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு, ஆனால் சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல லீகலாக பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அடுத்த ஹியரிங் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேட்டு அந்த மாதிரி தான் இந்த வழக்கு என்னென்னா, விஜய் வந்து சங்கீதா காலில் விழுந்து அப்படி பட்டும் படாமல் பூசி முழுகாமல் இந்த வழக்கை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ப்ரெஸ் மீட் வந்து சங்கீதா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயோட காலில் விஜய் வந்து சங்கீதா காலில் விழுந்து மன்றாடி இருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்குது. இதே விஜய் வந்து சங்கீதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விஜய் மேலே, நான் வந்து விஜயோட வீட்டில் தான் வந்து 2021 26 இந்த வழக்கு கொடுக்குற வரைக்கும் இருந்தேன், ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, நான் அந்த வழக்கு வந்து அவர் மேலே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறனால என்னை வீட்டை விட்டு தாட்டி விட்டார். அப்போது வீட்டை விட்டு தாட்டி விட்டார் விஜய், நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகணும், நான் வந்து இந்த வழக்கு முடிகிற வரை எனக்கு செலவுக்கு காசு வேணும், நான் வாழ வந்து ஒரு வீடு வேணும், நான் லண்டன் சிட்டிசனு, நான் வந்து எப்படி தமிழ்நாட்டில் இருக்க முடியும்னா எனக்கு வந்து காசு இல்லை, எல்லா காசையும் விஜய் வந்து பிடுங்கிக்கிட்டாரு. அப்போது பிடுங்கினது யாரை வச்சு பிடுங்கியிருக்காருன்னா அந்த வக்கீலை வச்சு தான். அந்த விஜயோட வக்கீல் டீம் இருக்குல்ல, நீங்கள் தான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிங்களா, எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துங்க, அப்புறம் எப்படி விஜயோட வீட்டில் இருப்பீங்க, அதெல்லாம் இருக்க முடியாது, விஜய் வந்து அனுமதி மறுத்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி இந்த வக்கீல்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சங்கீதா தொந்தரவு பண்ணி சங்கீதா அவர்களை அந்த நீலாங்கரை வீட்டுக்கு விஜய் சம்பந்தமான அந்த இடங்களுக்கு தங்க விடலை. அப்போ புரியுதுங்களா, விஜய் வந்து எப்படிப்பட்ட ஒரு கோலம்னு சொல்லி அப்படியெல்லாம் மனைவி வந்து டார்ச்சர் பண்ணி, டார்ச்சர் தான் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு டார்ச்சரு. இந்த ஆள்லாம் வந்து எப்படி நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது பண்ணி தாய் மாமன் சீர் கொடுப்பேன், நான் வந்து தாலிக்கு தங்கம் கொடுப்பேன், எல்லாம் சொல்லுவார், 2500 ரூபா பணம் கொடுப்பேன், எல்லாம் சொல்லுவார், நான் அதாவது சூப்பர் அன்னபூர்ணா 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவார். அது ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி கொடுந்தா நாட்டு மக்கள் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீ வந்து தாலிக்கு தங்கம் வந்து கொடுக்கறதுக்கு கூட ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி தாலி கட்டினியா, தாலி கட்டின பொண்டாட்டிக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி தான் பல பேர் வந்து கேட்டுருக்கிறாங்க. அப்போ அந்த ஏப்ரல் 20 என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் வந்து ஏப்ரல் 18 தன்னுடைய வழக்கறிஞர் மூலயமா பல வேலைகளை செஞ்சு சங்கீதா காலில் விழுந்து சங்கீதாவை கோர்ட்டுக்கு வராமல் தடுத்துட்டாங்க இந்த விஜய் டீம், அதனால தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, திமுக தான் வந்து 10 கூட இருக்கவங்களே வச்சு இந்த நேரத்தில் வந்து தேர்தலை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் நீ எதுக்கு போய் விழுந்த, அப்போ அவங்க வந்து உண்மையாலுமே சங்கீதா வந்து உன்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருப்பாங்களே. அப்போ அவங்க என்னென்னா உன்னையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு கணவன் தன்னோட வந்து வாழாமல் இன்னொரு பெண்ணோட போனால் அந்த பெண் வந்து எப்படி வந்து விட்டுட்டுருப்பா, அப்போ எதுக்கடா இவனோட வாழணும், கள்ளக்காதலியோட இவன் வாழ்ந்துட்டு போட்டோம், நம்மளாவது நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி தான் டைவர்ஸ் கேட்டுங்க. அப்போ சங்கீதா மேலே எந்த தப்பும் இல்லை, முழு தப்பு வந்து விஜய் தான், கள்ள உறவு தான் அப்படிங்கிறது இந்த எழுத்தை வெளிச்சமாயிருச்சு.
இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.